தட்ஸ் ஆல் ட்ரிப். இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த கோலந்தாங்கல் பகுதியில் கால்நடைகளின் தொடர் மர்ம மரணங்களால் அப்பகுதி மக்கள் அச்சம் அடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் முருகன் வழங்க கேட்கலாம். முருகன், இந்த கோலந்தாங்கல் பகுதியில் இதுவரை எந்த மாதிரியான விலங்குகள், கால்நடைகள் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்திருக்கின்றன? இது குறித்து கால்நடைத்துறை அதிகாரிகள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள்? பொதுமக்கள் எந்த வகையில் அச்சம் கொள்கிறார்கள்? அவர்களது கோரிக்கை என்னவாக இருக்கின்றது? சொல்லுங்க. வணக்கம் மோகன். செங்கம் அருகே தொடர்ந்து ஆடுகளை மர்ம விலங்கு கடித்து உயிரிழந்து வருவதால் இப்பகுதியில் உள்ளவர்களுக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளமான தரைக்காடுகள் அமைந்துள்ளது. அவ்வப்போது இந்த தரைக்காடுகளில் இருந்து காட்டுப்பன்றிகள், மயில் உள்ளிட்ட விலங்குகளும் பறவைகளும் தரைக்காடுகளை ஒட்டியுள்ள விவசாய நிலத்தில் புகுந்தும் அங்குள்ள பயிர்களை நாசம் செய்து தொடர்கதையாகி வரும் நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு செங்கம் அடுத்த கோலந்தாங்கல் பகுதியைச் சேர்ந்த குமாரி என்பவர் தனது விவசாய நிலத்தில் பட்டியில் அடைத்த ஆடுகளை மர்ம விலங்குகள் கடித்து 10க்கும் மேற்பட்ட ஆடுகள் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் வனப்பகுதியை ஒட்டி உள்ள பகுதி என்பதால் திருத்த நடமாட்டமாக இருக்கும் என பொதுமக்கள் அச்சத்தில் வனத்துறையினருக்கு தகவல் அளித்து வனத்துறையினர் இரவு பகலாக கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் மீண்டும் இன்று சங்கர் என்பவருக்கு சொந்தமான 5க்கும் மேற்பட்ட ஆடுகளை கடித்து குதிரை பலியாகியுள்ளதால் அப்பகுதி மக்களே தொடர்ந்து அச்சம் நீடித்து வருகிறது. இதுபோன்ற ஆடுகளை இரவு நேரங்களில் வேட்டையாடும் மர்ம விலங்கு என்ன என்பது தெரியாமல் உள்ளதால் பொதுமக்கள் தொடர்ந்து அச்சத்தில் உள்ளதோடு மட்டுமல்லாது மாவட்ட நிர்வாகத்திற்கு அந்த மர்ம விலங்கு என்ன என்பதை உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். மகன், விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி முருகன்.